ஔவையார் சொல்லுவாள், மிக அழகாக சொல்லியிருப்பார், ஒருவருக்கு ஒன்றை கொடுக்கிற போது மனம் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டுமாம். எடுத்துக்காட்டுக்கு எதை தெரியுமா சொல்லுவார்? பசு பால் தருகிறது, அந்த பசு பாலை மனிதர்களுக்கு கொடுக்கிறேனே என்று எந்த பலனையுமே எதிர்பார்ப்பதில்லையாம். பால் தரக்கூடிய பசு எப்படி பலனை எதிர்பார்க்காமல் மகிழ்ச்சியோடு கொடுக்கிறதோ அதே போல ஒருவருக்கு ஒன்றை கொடுக்கிற போது பலனை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் ஆன்மீகம். கருணையே ஆன்மீகத்தின் ஆணி வேர் என்று சொல்லியிருப்பார். இதே பசு கதையை அப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கொண்டு பொருத்தி பார்க்கலாம். கருணைக்கு பசுவை ஔவை எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பார். ராமகிருஷ்ணர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? கன்று இருக்கிறதே, பசுவினுடைய கன்று துள்ளி குதித்து விளையாடுமாம். அதனுடைய தாய் எந்த இடத்தில் நிற்கிறாளோ அதை தாண்டி அதிகமாக ஒன்றும் அந்த கன்று போய்விடாது. எவ்வளவு துள்ளி குதித்து விளையாடினாலும் ஒரு 2-3 நிமிடத்திற்கு ஒரு முறை தன் தாய் பசு பக்கத்திலே நிற்கிறதா என்று தன்னுடைய கண்களால் பார்த்து கொள்ளுமாம். தன் தாய் பக்கத்திலே நிற்கிறாள் என்பதை உறுதி செய்த பிறகு திரும்ப அந்த கன்று ஓடிக்கொண்டிருக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிகிற போது தன்னுடைய தாய் நிற்கிறதா என்று ஒரு முறை பார்க்குமாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், பசுவினுடைய கன்று எப்படி அடிக்கடி தன் தாய் நிற்பதை உறுதி செய்து கொள்கிறதோ அதே போல மனிதர்கள் எந்த அளவிற்கு பறந்துபட்டு விளையாடினாலும், எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் தங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்மை காப்பது நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய பகவான், அவரையும் ஒரு முறை அடிக்கடி நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார்.